லாட்டரி கெஸ்ஸிங் டுடே நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்துக்கிட்டோம்னா சுவர்ண கேரளம் லாட்டரிக்கான ஒரு கெஸ்ஸிங்கை தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். நீங்கள் நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வரவங்களா இருந்தீங்கன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி ஆளில் போட்டுக்கோங்க. எப்போ நம்ம போடுற வீடியோ நோட்டிஃபிகேஷன் வரும். டுடே ரிசல்ட் 5/8/5 06/3/2026க்கான ஒரு சிறப்பான ஒரு சூப்பரான ஒரு கெஸ்ஸிங்கை தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். இப்போ நம்ம சுவர்ணம் கேரளம் லாட்டரிக்கான ஒரு கெஸ்ஸிங்கை பார்க்குறதுக்கு முன்னாடி காருண்யா ப்ளஸ் லாட்டரி ரிசல்ட்டை ரிவீல் பண்ணிடுவோம். இதில் நமக்கு சி போர்டு ஃபஸ்ட்டு நம்ம என்ன நம்பர் கொடுத்துருக்கோம் அப்படின்னு பார்த்துக்கிட்டோம்னா 2 கொடுத்துருக்கோம், 5 கொடுத்துருக்கோம், 9 கொடுத்துருக்கோம். இதில் 5 நமக்கு பாஸ். ஓகேங்களா, 5 இதில் நமக்கு சி போர்டு, 5 நம்மளுக்கு பாஸு. மற்றபடி நம்ம மற்றது எல்லாமே ஓரளவுக்கு சுமாரான ஒரு வின்னிங் தான். சி போர்டு மட்டும் நம்மளுக்கு இன்றைக்கி நல்லா பார்த்துக்கிட்டோம்னா சி போர்டு மட்டும் வின்னிங்கு. அதுபோக ஏபிஏசி பிசிலலாம் நம்ம என்ன நம்பர் வச்சோம்னா ஏபிஏசி பிசியில் நம்ம எதிர்பார்த்த நம்பரு 4-5 எதிர்பார்த்தோம். பட் ஆனால் அடித்தது 8-5. அது ஒரு செட்டு உட்காந்துருந்தாலும் நல்ல ஒரு வின்னிங் வேறு லெவலில் இருந்திருக்கும். ஓகேங்களா, 7 அதுக்கு நாள் 7 வச்சான், அதுக்கு அடுத்த நாள் அப்படி 8 கொண்டு வரான். அப்போ நாளைக்கு ஒரு 9 கொண்டு வருவானா அப்படின்றது டவுட்டாகவே இருக்குது. இதில் அப்படியே 9 வச்சான், அப்படி இதில் அப்படி 8 இறக்கிட்டான். அப்போ இதில் அப்படி 7 இறக்குவானா. அதுக்கு அடுத்து சிம்பிள் அதில் பார்த்திங்கன்னா நாள் 4 வச்சான், இப்போ இன்றைக்கி 5 வச்சுருக்கான். அப்போ நாளைக்கு 6 கொண்டு வருவானா. அப்படி கொண்டு வந்தால் இதுதான் ஹைலைட் நம்பர் 9-7-6. ஓகேங்களா, இந்த சீரீஸ் படியே கொண்டு வந்தானா இதுதான் ஹைலைட் நம்பர் 9-7-6. ஓகேங்களா, ஹைலைட்டாக இருக்குது. எதிர்பார்க்குறது இந்த கெஸ்ஸிங் உள்ளே வந்துச்சுன்னா நல்லாயிருக்கும். ஓகேங்களா, நாளைக்கு நம்மளுக்கு ஒரு 3 டிஜிட் பாக்ஸுக்கான ஒரு வின்னிங்காவது கண்டிப்பாக நம்ம ஊரில் எடுத்தே ஆகணும். வாங்க அதுக்கான ஒரு ஒர்க் அவுட்டு கிளியராக இன்றைக்கி நம்ம ஒரு 3 டிஜிட் வின்னிங்க்கான ஒரு ரிசல்ட்டு இன்றைக்கி நம்ம பார்த்துருவோம். ஓகேங்களா, நம்ம வீடியோவுக்கு ஃபஸ்ட் டைம் நீங்கள் வரவங்களா இருந்தீங்கன்னா மறக்காமல் நம்ம மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க. கேஎல் போர்டு சியில் ஜாயின் பண்ணால் தான் உங்களால் சி போர்டுக்கான ஒரு கெஸ்ஸிங்கை பார்க்க முடியும். டெய்லி சி போர்டு 3 நம்பர் கொடுப்போம், 3 நம்பரில் ஒரு நம்பர் கிளிக் ஆகிரும். ஓகேங்களா, அதனால் இதில் நீங்கள் சி போர்டுக்கான ஒரு கெஸ்ஸிங்கை பார்க்கணுன்னா நீங்கள் ஜாயின் பண்ண வேண்டியது கேஎல் போர்டு சிக்கான ஒரு கெஸ்ஸிங்கில் ஜாயின் பண்ணால் மட்டும்தான் நீங்கள் இதை பார்க்க முடியும். இதை ஜாயின் பண்ணிட்டீங்கன்னா அடுத்து நீங்கள் பண்ண வேண்டியது 2 மணி போல் நமக்கு போஸ்ட்டாக வரும். அது நீ மெம்பர்ஷிப் உள்ளவங்க மட்டும்தான் அதை பார்க்க முடியும், இல்லைன்னா பார்க்க முடியாது. ஓகேங்களா, மறக்காமல் ஜாயின் பண்ணிட்டு கமெண்ட் பாக்ஸில் ஜாயின் பண்ணிட்டேன் ப்ரோன்னு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ நம்ம இந்த 8-8-5 இந்த கெஸ்ஸிங் வந்துச்சுன்னா நம்மளுக்கு என்னென்ன கெஸ்ஸிங் நமக்கும் வாய்ப்பு இருக்குது வர்றதுக்கு அப்படின்றத இப்போ நம்ம டீட்டெயிலாக பார்த்துருவோம். இப்போ இதில் ஃபஸ்ட் நம்ம பார்க்க போகிறது 3 டிஜிட் பாக்ஸ்க்கான ஒரு கெஸ்ஸிங்கில் 007. ஓகேங்களா, ஃபஸ்ட்டு நம்பர் 007 9-7-6. ஓகேங்களா, 9-7-6. அதுக்கடுத்து பார்த்துக்கிட்டோம்னா 5-7-2 5-7-2. ஓகேங்களா, அதுக்கடுத்து நமக்கான ஒரு கெஸ்ஸிங்கில் எதிர்பார்க்கக்கூடிய ஒரு நம்பர் 9-8-0. அதுக்கடுத்து ஃபைனலாக ஒரே ஒரு நம்பர் மட்டும் பார்த்துக்குவோம் 2-6-1. ஓகேங்களா, இந்த நம்பர் தான் ஓரளவுக்கு மேட்ச் பண்ணக்கூடிய வர்றதுக்கு எதிர்பார்க்கக்கூடிய ஒரு கெஸ்ஸிங் தான் இது. 007 9-7-6 5-7-2 9-8-0 மற்றும் 2-6-1. ஓரளவுக்கு மேட்ச் பண்ணக்கூடிய ஹைலைட்டாக எதிர்பார்க்கக்கூடிய ஒரு நம்பர் தாங்க. பார்த்து கவனமாக லிமிட்டாக ப்ளே பண்ணிக்கோங்க. நம்ம கெஸ்ஸிங் உங்கள் கெஸ்ஸிங் கூட மேட்ச் ஆகுதான்னு பார்த்து லிமிட்டாக ப்ளே பண்ணிக்கோங்க. இப்போ அடுத்து நம்ம பார்க்க போகிற கெஸ்ஸிங் என்னென்னு பார்த்துக்கிட்டோம்னா ஏபி ஏசி அண்டு பிசி. ஏபி ஏசி அண்டு பிசி. ஓகேங்களா, இதில் 8-8 இல்லைன்னா 8-8
இதிலேருந்து நம்ம எதிர்பார்க்கக்கூடிய ஒரு நம்பரை தான் இப்போ நம்ம தூக்க போகிறோம். 5 7 ஃபஸ்ட் நம்பர் 5 7 0 8 0 8 ஓகேங்களா. 6 1 6 1 அதுக்கு அடுத்தாப்பில் பார்த்துக்கிட்டோம்னா 0 1 0 1 ஓகேங்களா. 6 8 6 8 மற்றும் 4 6 ஓகேங்களா. இதான் நம்மளுடைய நாளைக்கான சுவர்ணம் கேரளம் லாட்டரிக்கான ஒரு கெஸ்ஸிங்கில் 6ஆம் தேதி 3ஆவது மாதம் 2026 எதிர்பார்க்கக்கூடிய ஒரு நம்பர் அப்படின்னு பார்த்துக்கிட்டோம்னா அது இதுதான். 5 7 0 8 6 1 0 1 6 8 மற்றும் 4 6 ஓரளவுக்கு மேட்ச் பண்ணக்கூடிய வர்றதுக்கான வாய்ப்பு அதிகபட்சமாகவே இருக்குது. பார்த்து லிமிட்டாக ப்ளே பண்ணிக்கோங்க ஓகேங்களா. இப்போ அடுத்து நம்ம பார்க்கக்கூடிய ஒரு கெஸ்ஸிங், இந்த பிப்ரவரி ஃபாலோயிங்னு ஒரு நம்பர் போய்கிட்டு தான் இருக்குது. ஏ போர்டு 1 பி போர்டு 5 ஓகேங்களா. யாரெல்லாம் இதை ஃபாலோ பண்ணுறீங்கன்றதை கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் ஓகேங்களா. அதாவது போன மாதம் இந்த 1 5 4 பெண்டிங்கில் இருந்துச்சு, 4 நேற்று வந்துருச்சு இல்லையா, இன்னும் 1 5 மட்டும் பெண்டிங்கில் இருக்குது. யாரெல்லாம் அதை கவனிச்சிங்க, யாரெல்லாம் அதை கவனிக்கலைன்றதை மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ ஏ போர்டை பொறுத்தளவு 8 வந்திருக்கு இல்லையா, 8 வந்தனால நமக்கு என்னென்ன நம்பர் நம்ம எதிர்பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்துக்கிட்டோம்னா 4 வர்றதுக்கு சான்சஸ் இருக்குது, 1 இல்லைன்னா 0 ஓகேங்களா. இந்த செக்ஷனில் 4 1 0 ஓகேங்களா. 8 வச்சு எதிர்பார்க்கக்கூடிய ஒரு விஷயம் 4 1 0 இதுதான் ஏ போர்டில் எதிர்பார்க்கக்கூடிய ஒரு நம்பர் ஓகேங்களா. அடுத்து அப்படி பார்த்துக்கிட்டோம்னா ஆல் போர்டு தான். ஆல் போர்டுக்கான ஒரு கெஸ்ஸிங்கில் 8 5 2 நம்பரை வச்சு தான் இப்போ நம்ம ஃபுல் அண்ட் ஃபுல் கம்பேர் பண்ண போகிறோம். இதில் ஃபஸ்ட் நம்பர் 4 2 4 2 6 மறுபடியும் எதுக்கு ஒரு 8 எடுத்துக்கிடுவோம், ஏன்னா ரெபுலைட்டு ஏபியில் வந்தனால மறுபடியும் ஏசிக்கு வாய்ப்பு இருக்குது ஓகேங்களா. அதுக்காண்டி சொல்கிறேன். இதே மறக்காமல் 3 டிஜிட் பாக்ஸை ட்ரை பண்ணிங்கன்னா 4 2 6 2 6 8 ஓரளவுக்கு மேட்ச் பண்ணக்கூடிய வர்றதுக்கான வாய்ப்பு அதிகபட்சமாகவே இருக்குது. நம்மளுடைய ஆல்போர்டுக்கான ஒரு கெஸ்ஸிங்கில் சுவர்ணம் கேரளம் லாட்டரிக்கான ஒரு கெஸ்ஸிங்கில் 4 2 6 8 ஓரளவுக்கு மேட்ச் பண்ணக்கூடிய சான்சஸ் அதிகபட்சமாக இருக்கக்கூடிய ஒரு கெஸ்ஸிங் அது இதுதான். பார்த்து கவனமாக லிமிட்டாக ப்ளே பண்ணிக்கோங்க ஓகேங்களா. ஓரளவுக்கு மேட்ச் பண்ணக்கூடிய எல்லா கெஸ்ஸிங்கையுமே கவர் பண்ணியாச்சு. மீண்டும் நாளை நம்ம ரிசல்ட் ரிவ்யூவில் சந்திப்போம். டிஸ்க்ளைமர், ஜஸ்ட் ஃபார் கெஸ்ஸிங், நாட் ஃபார் பெட்டிங் கேம். இங்கு எவ்விதமான சூதாட்டம் எதுவும் நடைபெறவில்லை என்பதை யூடியூப் சேனல் சார்பாக தெரிவித்துக் கொள்கிறோம். திஸ் வீடியோ இஸ் ஒன்லி ஃபார் என்டர்டெயின்மெண்ட் வீடியோஸ் ஒன்லி. இந்த வீடியோ முற்றிலும் பொழுதுபோக்கிற்கான மற்றும் கணிப்புகளுக்கு உண்டான ஒரு வீடியோவாகும். இதை கருத்தில் கொண்டு கவனமாக விளையாடவும். கேரளா லாட்டரி கேரள மாநிலத்திற்கு மட்டுமே பொருந்தும், வேறு எந்த மாநிலத்திற்கும் பொருந்தாது என்பதையும் தெரிவித்துக் கொள்கிறோம். வீடியோ பார்த்த அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் நன்றி, வணக்கம்.